ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் நமக்கு ஒரு ஆர்டராக இருந்தாலும் சரி, இல்லை மல்டி ஆர்டராக இருந்தாலும் சரி, அந்த ஆர்டரை நம்ம டெலிவரி பண்ணும்போது ஒரு சில முக்கியமான பிரச்சனை வருங்க. சரிங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி பார்ட்னர் கால் பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அது என்ன டவுட்டு, அந்த டவுட்டு எதை பற்றினது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஹம்பிள் ரெக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள. இப்போ நீங்கள் ஸ்விக்கி ஓட்டுறீங்க, இல்லை ஜொமேட்டோ ஓட்டுறீங்க, எது ஓட்டினாலும் சரிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆர்டரை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிங்கிள் ஆர்டர் வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு சிங்கிள் ஆர்டர் எடுப்பீங்க, நேராக ஆர்டர் பிக்கப் பண்ணீங்க, கஸ்டமர் லொக்கேஷனில் கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுவீங்க. இந்த மல்டி ஆர்டர் வரும்போது ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு 2 கிலோமீட்டர்ல இருப்பாங்க. இன்னொரு கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு கிலோமீட்டர்ல இருக்கலாம், இல்லை ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்குமே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம பேட்ச் ஆர்டர்னு சொல்லுவோம், இல்லை மல்டி ஆர்டர்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அப்புறம் ஷேடோஃபேக்ஸ், இந்த மாதிரி நிறைய டெலிவரி பண்ற ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா இது காமனாக வரும். இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அந்த மல்டி ஆர்டர்ல தாங்க மிஸ்டேக்கு. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எங்க ஜோன்ல இருந்து ஒரு அண்ணன் கால் பண்ணி கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பேட்ச் ஆர்டர் பிக் பண்ணியிருக்காரு. ஒரு ஆர்டர் ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டாரு. சரிங்களா? இன்னொரு ஆர்டர் கொண்டு போய் அந்த கஸ்டமர்கிட்ட நின்றுட்டு ஃபுட்டை கொடுக்கும்போது தான் பார்க்குறாரு. கஸ்டமர் வாங்கி செக் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா அவருடைய ஆர்டரே கிடையாதாம். ஸோ அதுக்கப்புறம் பில்லையும் அவருடைய ஆர்டர் அந்த ஐடி இருக்கும் பார்த்தீங்களா, கடைசி 4 நம்பர், ஸோ அதையுமே செக் பண்ணியிருக்காங்க. ரெண்டையுமே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் கஸ்டமர் போட்ட ஆர்டர் வேற ஐட்டம்ஸ், ஸோ இவர் கொண்டு வந்திருக்கிறது வேற ஐட்டம்ஸ். அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த கஸ்டமர்கிட்ட ஃபுட்டை கொடுத்துட்டாரு. செஞ்ச மிகப்பெரிய தப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே உங்களுக்கு ஒரு மல்டி ஆர்டர் வந்திருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமர் லொக்கேஷன்ல போய் நின்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கான ஆர்டர் நம்பர் கடைசி 4 நம்பர் ஷோ ஆகும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இருட்டா இருக்கு அப்படின்னா பில்லுல லைட் அடிச்சு பார்த்து தெளிவாக கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கு பகல் டைமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கடைசி 4 நம்பரை இந்த பில்லோட இருக்கான்னு செக் பண்ணுங்க. மேபி ஒரு சில கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பில்லு இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம பேனால எழுதுவோம். அதையும் மீறி நம்ம எழுதாம வந்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் கிட்ட நீங்க என்ன ஐட்டம்ஸ் ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டு கூட தெளிவா கொடுக்கலாம். சரிங்களா? இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு இவர் வந்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது தான் தெரியுது ஃபுட்டை மாற்றி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? அந்த 2வது கஸ்டமர்கிட்ட கொடுக்க வந்தாரு பார்த்தீங்களா, அந்த டைம்ல நீங்க கஸ்டமர் கேர்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ கஸ்டமர் கேர்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க கஸ்டமர் கிட்ட பேசி ஒன்று அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுவாங்க, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரீஆர்டர் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஃபுட்டை கொடுத்துட்டு அங்கேயே டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. நான் அதுக்கப்புறமேட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் அங்கே நின்றுட்டு இருக்கும் போதாச்சும் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் அதையுமே எனக்கு பண்ணலை, நான் ஏதோ ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு தான் அவர் என்ன பயந்துக்கிட்டாரு அப்படின்னா, ஆனால் ஐடி பிளாக் பண்ணிடுவாங்களா, இல்லை வேற ஏதாச்சும் பெனால்ட்டி ஏதாச்சும் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. நான் சொன்னேன், இல்லைங்க ப்ரோ, பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. கஸ்டமர், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டு வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவார். சரிங்களா? ஏன்னா அவர் ஒரு 500 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்னா 200 ரூபா மதிப்புள்ள ஃபுட்டு அவருக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே கஸ்டமர் கேர்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நமக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் போட்ட பொருள் கிடைக்கலன்ற பட்சத்தில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நமக்கான பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் அவரு மேபி அதாவது அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தான் பெனால்ட்டி வரும். இல்லைன்னா நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணி ஏன் இந்த ஆர்டர் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான ரீசன் சொல்லணும். சரிங்களா? கரெக்டான ரீசன் சொன்னீங்கன்னா மட்டும்தான் மேபி ஒன்று பெனால்ட்டி கிடைக்கும். அப்படி இல்லை கஸ்டமர் ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாருன்னா ஒன்று ஐடி சஸ்பெண்ட் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அட்லீஸ்ட்
கஸ்டமரும் வந்து ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டாரு இது என்னுடைய ஆர்டர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்பயாச்சும் ஒன்று கஸ்டமர் கேரில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நீங்களே இன்ஃபார்ம் பண்ணியிருந்து கூட ஒன்று ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபுட்டை கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்லேயே கொடுத்துருந்தா கூட மேபி வந்து பெனால்ட்டி வராமல் தப்பிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. ஸோ நான் அதை வந்து வீடியோ கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுட்டை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு கூட. அது எந்த வீடியோ அப்படின்னு எனக்கு சரியாக தெரில. ஏன்னா வந்து மாற்றி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் பிரச்சனை, இல்லைன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை தான். சரிங்களா? நம்ம டெலிவரிக்கு போகிறோன்ற பட்சத்தில் நாம் தான் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஆர்டர்ல நிறைய பிரச்சனை வரும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து ஒரு சில நேரம்லாம் வந்து ரொம்ப 1க்கு 2 தடவை கஸ்டமர் என்ன ஐட்டம்ஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பேர், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி, இது எல்லாத்தையுமே டோட்டலாக செக் பண்ணிட்டு தான் நான் கொடுப்பேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மிஸ்மேட்ச் ஆர்டர்ஸ்லாம் வரும். ஸோ இதுவுமே மிஸ்மேட்ச் ஆர்டர்ஸ் கணக்கு தான். மிஸ்மேட்ச் அப்படின்னா அவங்க போட்ட ஆர்டர் வந்து அது கிடையாது, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் வந்து மாறி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து மிஸ்மேட்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆர்டர்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபுட்டுக்கான வேல்யூ என்னவோ அதை வந்து தான் நம்மளுக்கு பெனால்ட்டியாக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த ரீசன் சொல்லிட்டோம்னாலே ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த அண்ணன் வந்து ரொம்பவே பயந்துட்டு என்கிட்ட கேட்டார். நான் என்ன சொன்னேன்னா, ஒன்று நீங்கள் கஸ்டமர் கேரில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அது ரிட்டன் ஆர்டராக வந்திருக்கும். சரிங்களா? ஸோ ரிட்டன் ஆர்டராக வந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போய் அந்த ஃபுட்டை ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்துருவீங்க. கஸ்டமருக்கு அவங்க ரீஆர்டர் போட்டு கொடுத்துருவாங்க. ஃபுட்டை வந்து மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்று ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கஸ்டமர் வீட்டுக்கு நேரடியாக போயோ அப்படி இல்லைன்னா கால் பண்ணியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க. சார் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து மாறி வந்துருச்சுங்க சார், அந்த ஃபுட்டை வந்து ஓப்பன் பண்ணாதீங்க ப்ளீஸ், நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து உங்கள் லொக்கேஷனில் வந்து உங்கள் ஃபுட்டை கொடுத்துட்டு நான் அந்த ஃபுட்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பேசி பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு மல்டி ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணுங்க. மேபி அந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் கஸ்டமர் கேரில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி தாங்க சார் ஆகிடுச்சு, ஃபுட்டு ஆனால் என்னதான் இருக்குது, ஆனால் எந்த டேமேஜும் கிடையாது, கஸ்டமர் வந்து இப்படி சொல்கிறாங்க, என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்க ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த இன்னொரு புது ஆர்டர் வந்து இவருக்கு ரீஆர்டர் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மேபி நடக்கும். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்லைனா நீங்கள் ஃபுட்டை கொடுத்துட்டு டெலிவரி கம்பெனி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தான் பெனால்ட்டியாக வரும். ஸோ ஏன்னா நம்ம உழைக்கிற காசு, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காசு, ஒரு சில டென்ஷனோ இல்லை எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து மாற்றி கொடுக்கறது வந்து இயல்பு தான். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து டெய்லியுமே நடக்கும்லாம் கிடையாது. ஏதோ ஒரு அறியாமையால் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ மாற்றி கொடுக்குறது தான். ஏன்னா அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து பண்ணதான் என்கிட்ட சொன்னார். எனக்கு தெரிஞ்சே வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அவர் வந்து ஒரு 4-5 வருஷமா வந்து இதே ஃபீல்டில் வந்து இருக்கிறவர். ஸோ ஏதோ ஒரு சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து மாறி வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் வந்து பார்த்து மல்டி ஆர்டர்லாம் வந்து டெலிவரி பண்ணுங்க. இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.